எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கனிஸ் கிச்சன் அண்ட் vlog. இந்த vlogல பொங்கல் கிளீனிங் அந்த வீக்கான ஒர்க்கும் பொங்கல் செலிப்ரேஷனும் தான் பார்க்க போகிறோம். எடிட் பண்ணி முடிச்சுட்டு பட் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. கொஞ்சம் ஒர்க்லோடும் ஜாஸ்தியாக இருந்தங்காட்டி போட முடியல. க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஐட்டம் மட்டுமே நம்மளுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் க்ளீனிங் வீடியோவும் சேர்த்து போட்டிருந்தேன். இது வந்து நான் ஒரு எக்ஸிபிஷனில் தான் வாங்கியிருந்தேன். ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு, ஏசி, ஜன்னல் வந்து நெட்டு போடலை அப்படின்னா அந்த ஜன்னல் கம்பி, லைட்டு எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே தனித்தனியாக க்ளீன் பண்ணுறதுக்கான ஐட்டம் எல்லாமே இருக்குது. பட் இந்த ஒரு ஐட்டம் இருந்துச்சு அப்படின்னா மொத்தமாக எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு லென்த்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏசி எல்லாமே மேலே வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம லென்த் வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேர் மேலே வச்சு க்ளீன் பண்ணுறதுக்குமே நல்லா இருந்தது. ஏசிக்கு மேலே அந்த ஃபில்ட்ருக்கிட்ட நம்ம சாஃப்டாக இருக்கணும் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் மேலே இருக்கிற டஸ்ட்டு ரொம்ப நாளாக கவனிக்காமலே விட்டுட்டேன். ஸோ ஏசி மேலே டக்குன்னு இப்படி வச்சு க்ளீன் பண்ணும்போது பார்த்தா நிறைய டஸ்ட் வந்துச்சு. ரொம்ப க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு வீடு எல்லாமே கொட்டடை அடித்து எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் கிச்சனுக்கே வந்தேன். கிச்சன் க்ளீன் பண்ணும்போது ஷெல்ஃபில் இருக்கிற பேப்பர் எல்லாமே நான் பேப்பருக்கு பதிலாக அந்த ஷீட் மாதிரி போட்டிருந்தாங்காட்டி அது எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணி வச்சிடலாம். ஃபங்க்ஷன் டைமில் இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப நல்லது தான். அப்போ தான் நம்மளுக்கு ஏதாச்சும் லிசர் அந்த மாதிரி வருது அப்படின்னாலும் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஸோ ஷீட் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணுறதுனால கரண்டி எல்லாமே ஒரு தடவை ஸ்டெர்லைஸ் பண்ண மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு அது எல்லாமே எடுத்து சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் கல்லுப்பும் போட்டு ஒரு கொதி வச்சதுக்கப்புறமா ஒரு நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ எல்லா கரண்டையுமே போட்டு எடுத்து அதே மாதிரி நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பாட்டில்ஸ் எல்லாமே தீர அந்த மாதிரி எல்லாமே நான் வாஷ் பண்ணி வச்சுக்குவேன். ஒரே டைமில் எல்லாம் மாற்றி எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். ஒரு தடவை பருப்பு எடுத்து வைக்கிறோம் அப்படின்னாலே நான் எல்லாமே அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ கையோட அந்த ஒர்க்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. ஷீட் மட்டும்தான் அப்போதைக்கப்போ வெட் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துடுறோம் அப்படின்னங்காட்டி இந்த மாதிரி எடுத்து கையோடையே கழுவிடலாம் அப்படின்ட்டு ஒரு 6 months ஒன்ஸ் இந்த மாதிரி எடுத்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஷெல்ஃப் எல்லாமே அப்படியே வெட் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷெல்ஃப் மேட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிச்சனுக்கு ஒன்றா அது போட்டதுக்கப்புறமே ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நியூஸ் பேப்பர் வச்சுட்டு இருக்கும்போதும் கூட இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. எனக்கு பாத்திரம் எல்லாமே அப்போதைக்கப்புறம் நம்ம வைப் பண்ணி எடுத்து வைக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸ்லிப்பரி எல்லாமலும் நம்ம 2 சைடுமே மாற்றியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராவாக இருந்தங்காட்டி நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லாமே கொடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது மேட் போட்டதுக்கப்புறமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யாராச்சும் நியூஸ் பேப்பர் மட்டுமே போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. காஸ்ட் எஃபெக்டிவாக டிமார்ட்டில் எல்லாமே ரொம்ப ரேட் கம்மியாக கூட கிடைக்கிது. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்பூனு, ஃபோக் எல்லாமே கொதிக்க வச்சு எடுத்து ட்ரை பண்ணுங்காட்டி அந்த பாக்ஸ் எல்லாமே கழுவி எல்லாம் எடுத்து ட்ரை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கையோடு எடுத்து எல்லாம் அடிக்கிடலாம் அப்படின்ட்டு நான் அதெல்லாமே எடுத்து ஒரே இதில் முடிச்சுட்டேன். ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நம்மளுக்கு ஹாஃப் டே மட்டும் கிடைக்கிறதுனால டியூஸ்டே ஃப்ரைடேவும் பெருசாக க்ளீன் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சமாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் ஆக்சுவலி 1 வீக்குக்கு மேலேயே எடுத்துக்கிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு. இதெல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா திருப்பி என்னமோ முறுக்கு, ஸ்வீட் எல்லாமே செய்ய வேண்டிய ஒர்க்கும் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே இந்த ஒர்க்கு முடிச்சாகணும். அப்போ தான் அதையும் செஞ்சுட்டு மொத்தமாக டைல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு வீடெல்லாம் மாப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறனால அந்த வீக் எல்லாமே லாஸ்ட் வீக்லேயே இந்த ஒர்க் எல்லாமே முடிச்சுக்கிட்டேன். பொங்கலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வீடெல்லாம் மாப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்வீட்டு, காரம் எல்லாமே போட்டுடலாம் அப்படின்ட்டு அதுதான் ரெடி பண்ணியிருந்தோம். முறுக்குமே லட்டு மட்டும்தான் ரெடி பண்ணியிருந்தேன். பெருசாக அந்த டைம் தட்டை விட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் டைம் செட் ஆகலை அப்படின்ட்டு முறுக்குமே லட்டு மட்டுமே செஞ்சுக்கிட்டோம். ஒரே டைமில் எல்லாம் செஞ்சு வச்சாலும் பெருசாக இப்போல்லாம் தீர்றதில்லை அப்படிங்கிறதுனால லட்டுமே முறுக்கு மட்டும்தான் செஞ்சுருந்தேன். மேலே தான் இருக்கிற அடுப்பில் தான் எப்போவுமே செய்வோம். இந்த அடுப்பை இப்போ எக்ஸ்ட்ராவாக புதுசாக வாங்கியிருந்தோம் அப்படிங்காட்டி அதிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்து கீழே வச்சு ட்ரை பண்ணோம். பட் ரொம்பவுமே ஈஸியாக இருந்துச்சு செய்கிறதுக்கு. ரொம்ப டயர்ட் இல்லாமலும் இருந்தது. அயன் கடாயும் புதுசாக இப்போ தான் வாங்கியிருந்தேன் அப்படின்னங்காட்டி அதில் வச்சே செஞ்சுட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சின்ன வயசில் இருக்கும்போது காப்பெல்லாம் கட்டிட்டு அந்த அன்றைக்கி வெடிய அம்மா முறுக்கு சுடுவாங்க. கூட உட்காந்துக்கிட்டு நைட் ஃபுல்லாக முறுக்கு சாப்பிட்டு முறுக்கு புளியறது தான் ஒர்க்காக இருக்கும். சுட்டு முடிக்கிறதுக்குள்ளே வெடிஞ்சிரும். அந்த மாதிரி தான் இருக்கும். நோம்பி செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கும். நைட் எல்லாமே காப்பு கட்டி முடிச்சுட்டு பாப்பாவுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால அதையும் போய் எடுத்துகிட்டு கரும்பு, கொஞ்சம் சாமி கும்பிட்ற திங்ஸ் எல்லாமே வாங்க வேண்டியது இருந்தது. அப்படியே போய் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு நைட்டு காப்பு கட்டி முடிச்சதுக்கப்புறமா இங்கே கோயம்புத்தூர் சைட்லலாம் சங்கராத்தின்னு சொல்லிட்டு அரிசி பருப்பு சாப்பாடு கூட அவரைக்காய் பொரியல், அரசாணிக்காய் போட்டு எல்லாமே பொரியல் மாதிரி செஞ்சு படைச்சி தான் சாமி கும்பிடுவோம். அடுத்த நாள் காலையில் சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு விநாயகருக்கும் சூரிய பகவானுக்கு எல்லாமே சாமி கும்பிட்டுக்குவோம். அதுக்கு அடுத்த நாள் வந்து மாட்டு பொங்கலாக இருந்துச்சு அப்படின்னா தோட்டத்தில் மாடு இருக்கிறவங்க மாட்டு பொங்கல் வைப்பாங்க. நாங்கள் தோட்டத்தில் இப்போ மாடு இல்லை அப்படிங்கிறதுனால தோட்டத்தில் மாட்டு பொங்கல் வைக்கல. ஸோ வீட்டில் மட்டுமே பொங்கல் வச்சுருந்தோம்.
வாசல்லாம் நைட் சங்கராத்திக்கெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா தான் டைம் கிடச்சிச்சு அப்படிங்கிறதுனால நைட்டே கோலம் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு போட்டு விட்டுருந்தேன். கூட பொண்ணு இருந்தங்காட்டி அவள் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தா. ஸோ நைட் எல்லாமே கோலம் போட்டு விட்டுட்டு நைட்டு பூஜைக்கு தேவையானது எல்லாமே எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு தான் படுத்தேன். அடுத்த நாள் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு பொங்கல் வச்சுட்டு அப்புறமா ஊருக்கு கிளம்பி போகணும் அப்படிங்கிறதுனால சரி நைட் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு தான் படுத்திருந்தேன். சின்ன வயசில் இந்த மாதிரியெல்லாம் கோலம் போட்டதுக்கப்புறமும் ஒரு ரவுண்டு வருவோம், எந்த வீட்டில் கோலம் நல்லாயிருக்கு அந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா தான் படுப்போம். இப்போல்லாம் அப்படி இல்லை. ஸோ கோலமெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்போடா வேலை முடிஞ்சிச்சுன்ட்டு போய் படுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நைட் இந்த ஒர்க்கெல்லாம் முடிகிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. காலையில் ஒரு 5 o'clock எழுந்திரிச்சு பொங்கல் வச்சுட்டு சூரியனை 6 மணிக்கு எல்லாமே சூரியனை பார்த்துட்டு சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்ட்டு நைட் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தான் படுத்தோம். நைட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு படுத்தங்காட்டி காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு பொங்கல் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு 6 மணிக்கு சாமியும் கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் இருந்து பொங்கல் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா தான் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே அங்கே போயிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரத்துலேயே பொங்கல் வச்சு சாமியும் கும்பிட்டாச்சு. நான் மார்கழி மாதம் ஃபுல்லாகவே விநாயகருக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னங்காட்டி விநாயகருக்கும் சூரியனுக்கும் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு. ஊருக்கு போயிட்டு அம்மா அவங்க குலதெய்வ கோயில் இருந்தங்காட்டி அங்கேயே போய் சாமி கும்பிட்டு அப்புறமா அப்படியே கிளம்பிக்கலாம் அப்படின்னு தான் பிளானு. ஊரில் போய் ஃபஸ்ட்டெல்லாம் மாடு இருக்கும்போது தோட்டத்தில் போயிட்டு மாட்டு பொங்கலெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த டே ஃபுல்லாகவே எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது, அந்தளவுக்கு பிஸியாக இருக்கும். இப்போ மாடு இல்லை அப்படிங்கிறதுனால பெருசாக ஒன்றும் செலிப்ரேஷன் எல்லாம் இல்லை. ஸோ கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு குலதெய்வ கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே போய் விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இது கும்பாபிஷேகம் முடிஞ்சப்பவே போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கும்பாபிஷேகத்துக்கு போக முடியல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நாளுக்கு ஆயிடுச்சு இப்போது. ஸோ இப்போ தான் போயிட்டு வந்துடலான்ட்டு கிளம்பி போயிட்டு வந்தோம். இது அம்மாங்க வீட்டு குலதெய்வ கோயில் தான். கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சு. நான் அப்போ போக முடியல. 48 நாள் நந்த தெய்வம் வைக்கும்போதுமே போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு போக முடியல. ஸோ ஃபேமிலியாகவே இந்த டைம் போயிட்டு வந்துடலான்ட்டு அம்மா அப்பாவையும் சேர்த்து கூப்பிட்டு எல்லாருமே போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வடை பாயசத்தோடு நல்லபடியாக ஒரு விருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாப்பா மெஹந்தி போட சொல்லி கேட்டுட்டு இருந்தால் ரொம்ப நாளாகவே. ஸோ அதனால் போட்டு விட்டுடலாம். ஏன்னா ஸ்கூலில் அவளுக்கு மெஹந்தி அலௌடு இல்லை. ஸோ இப்படி லீவ்லையாச்சும் மெஹந்தி கொண்டு போட்டு விட்டுடலாம் அப்படின்ட்டு அதுதான் கேட்டுருந்தான்ட்டு கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டோம். லஞ்ச் எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸேஷன் டைம் கிடச்சிச்சு அப்படிங்கிறதுனால அந்த டைமில் தான் போட்டு விட்டுருந்தேன். லீவ் முடியறதுக்குள்ளேயே மெஹந்தி கோன் ஓரளவுக்கு அலைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால அப்படியே போட்டு விட்டுட்டேன். ஃபெஸ்டிவல் டைமும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பர்மிஷனும் வாங்கிக்கலாம் மெஹந்திக்கு. ஸோ அதனால் அப்படியே போட்டு விட்டுட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்தங்காட்டி நானும் அப்படியே கோன் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. வீட்டில் இருந்தோம் அப்படின்னா எப்படியும் ஒர்க் இருக்கும் அப்படின்ட்டு என்னால் கோன் போட்டுக்கவே முடியாது. ஸோ அம்மா வீட்டில் இருந்துட்டால் எப்போவுமே நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருந்துக்கலாமே அப்படின்ட்டு நான் அப்படியே கோன் போட்டு விட்டுட்டு நானும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இந்த டைமு பொங்கல் இந்த மாதிரி தான் ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி பொங்கல் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வருஷம் பொங்கலோடு சேர்த்து இந்த வாழ்க்கையும் நல்லபடியாக அமையணும் அப்படின்ட்டு நானும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த ஆண்டு எல்லா வளமும் பொங்கி வளையணும் அப்படின்ட்டு நானும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இந்த போஸ்ட் போடும்போது பொங்கல் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் இன்னொரு தடவை நல்லபடியாக வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.